வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது ஓடிய மேட்சஸில் இங்கிலாந்து ஒரு மாபெரும் சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஓடிய மேட்சஸில் இங்கிலாந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 342 ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்தி ஒரு உலக சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேட்சஸை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு இமாலய வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் என்னதான் நடந்தது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே வாங்க தெளிவாக வீடியோ வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐ சீரீஸில் முதல் 2 மேட்ச்மே வந்து கம்ஃபர்டபுளாக சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. சீரீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இது வந்து கடைசி ஃபைனல் ஓடிய மேட்சஸ். இந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான். இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்கும். இங்கே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இந்த மேட்ச் இருந்தது. ஆனால் இந்த மேட்ச்சில் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க இங்கிலாந்து டீமு. எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கிலாந்து வந்து முதல்ல பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்தாங்க. பிச்சு நல்ல பேட்டிங் கண்டிஷனுக்கு வேறு லெவலாக இருந்து எஸ்பெஷலி அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்மித் வந்து வேறு லெவல் இன்டென்டோட ஸ்டார்ட் பண்ணார். அதை அப்படியே பக்காவாக பயன்படுத்திக்கிட்ட இங்கிலாந்து பேட்டிங் ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஜேக்கப் பெத்தல் அவரோட முதல் 100 பதிவு பண்ணார். குயிக் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பதிவு பண்ணார். ஜோ ரூட் நிதானமாக தான் ஆட ஆரம்பித்தார். ப்ளஸ் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 2 பேருமே ஒரு 100 பதிவு பண்ணாங்க. பின் வரிசையில் வந்த ஜோஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 32 பந்துக்கு 62 ரன் குவிக்க ரன்னோட வேகம் சும்மா அசுர வேகத்தில் வந்து போக ஆரம்பிச்சது இங்கிலாந்து அன்னைக்கு. ஒரு கட்டத்தில் 50 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 414 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணாங்க இங்கிலாந்து. இந்த ஒரு இமாலய இலக்கு எட்டுறதுக்கு இங்கிலாந்து பேட்டிங் எல்லாருமே இன்னைக்கு வந்து வேற லெவலில் இன்டென்டோட ஆடினாங்கன்னே நம்ம வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 415 ரன் அடித்த அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே சிம்ம சுப்பனமாக இருந்தது இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்னு சொல்லும். சோப்ரா, ஆர்ச்சல், ஆதிர் ரஷீத் அண்டு கார்ஸ் இவங்க 3 பேரோட பவுலிங்கை சுத்தமாக சமாளிக்கவே முடியல சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் யூனிட்டால். ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட விக்கெட் வந்து சரமாரியாக சரி ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் 20 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா 72 ரனுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து வந்து இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணாங்க. இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா 342 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து ஒரு இமாலய வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு உலக சாதனைன்னு சொல்லும். இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து யாரும் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரியான வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சீரீஸே போனாலும் இந்த வெற்றி இங்கிலாந்துக்கு ஒரு நம்பிக்கை 2027 வேர்ல்டு கப்புக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதே வேலையாக போச்சுன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போனாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக சீரீஸை வின் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட கடைசி மேட்ச் இதே மாதிரி தான் 400 ரன் அடிக்க விட்டு தோத்தாங்க. இங்கே இங்கிலாந்து கூட அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக சீரீஸ் வின் பண்ணாங்க. கடைசி மேட்ச் வந்து சும்மா அசால்ட்டாக விளாண்டுட்டு சீரீஸை வின் பண்ணிட்டு அந்த தென்னாட்டில் விளாண்டுட்டு கடைசி மேட்சை வந்து பெரிய ஸ்கோர் அடிக்க வச்சு இவங்க வந்து சிம்பிளாக வந்து தோத்துட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜினே எனக்கு ஒன்றும் தெரியல. அதான் சீரியஸே நம்ம வின் பண்ணிட்டோமே, கடைசி மேட்ச் ஒரு ஃபன்னாக அப்படி ஜாலியாக விளாண்டு போயிடும் அப்படின்னு நினச்சி விளாண்டுட்டு இருக்காங்களா எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.